இங்கே விவசாயிகள் வெயிலே காய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏங்க நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? அந்த அறையில பேர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. நமக்கு எதிரியா இருந்தா கூட திரு கலைஞர் அதில் இருந்தார். பொன்மனச்சம்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதில் அமர்ந்திருந்தார். அதுக்கு பிறகு அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு உங்களால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த அறையில நான் முதலமைச்சரா பணியாற்றினேன். அதுக்கு பிறகு ஸ்டாலின் பணியாற்றினார். இத்தனை முதலமைச்சரும் அந்த அறையிலிருந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி நாட்டு மக்களுக்கு வழங்கணும். இப்போ இவருக்கு அறை தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. இவரெல்லாம் இந்த ரூம் நவீனமா இருக்கணுமா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. ஏன்னா ஒரு நடிகர் அப்படித்தான் இருப்பார், வேற தளபதி என்ன பண்றது? தலையெழுத்து. ராத்திரி பகலா உழைக்கின்ற விவசாயி பத்தி கவலை இல்ல. இரவென்று பகலரும் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆகவே நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, வேண்டான்னு சொல்லல. விவசாயிகளை வஞ்சிக்காதீங்க. விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதோட இன்னொன்று, இன்னைக்கு அதிமுக ஆட்சி